நந்தகுமார் சார், இந்த விஜய் ஃபேக்டர் உங்களுக்கு அப்புறம் வரேன். நான் இப்போ இந்த முதல் கட்டமாக உங்கள் பதிவை எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து கோடங்கி ஆபரகாம்கிட்ட இந்த வாக்குப்பதிவு உயர்வு அது தொடர்பாக கேட்க கோடங்கி ஆபரகம் சார், நீங்கள் நந்தகுமார் சார் பேசுகிறத கேட்டிருப்பீங்க. அவர் வாக்குப்பதிவு உயர்வுக்கு அந்த எஸ்ஐஆர் ஒரு காரணம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. இன்னொன்று புதிய கட்சி ஒன்று களத்தில் இருப்பதால் அந்த வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதற்கான காரணம் என்று ஒன்று கூறுகிறார். மற்றொன்று கூறுவது பொதுவாக வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் பொழுது அது ஆட்சிக்கு ஒரு புதிய ஆட்சிக்கு எதிரான அலையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கடந்த கால வரலாறுகள் சொல்லக்கூடிய அந்த புள்ளி விவரங்களை நந்தகுமார் சொல்கிறார். நீங்கள் இந்த வாக்குப்பதிவை எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தலில் இதுவரை தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அந்த 85.15%, அதில் ஒரு 25 லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக வாக்களித்திருக்கிறார்கள். இந்த எஸ்ஐஆர் பணிகளால் கூடுதலாக ஆர்வத்தோடு வாக்களித்திருக்கிறார்கள். முதல் தலைமுறை இளைஞர்கள் அவர்களிலிருந்து புதிய கட்சிகளால் அந்த தாவேக்கா உள்ளிட்ட கட்சிகளால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்புனால அவர்களுடைய வாக்குகளும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. நீங்கள் பொதுவாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த வாக்குப்பதிவு உயர்வுங்கிறது? ஆக்சுவலாக உண்மையிலே இந்த சதவீத உயர்வுன்றது நம்ம டெக்னிக்கலாக பார்த்தோம்னா பெரிய உயர்வுலாம் எதுவும் இல்லைங்க சார். ஒரு மிகைப்படுத்தப்பட்ட விஷயமா பார்க்கப்படுது. சதவீதத்துல உயர்வு காமிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற டேட்டா விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா, பெருவாரியான இடங்கள்ல சென்னை உட்பட பல மாவட்டங்கள்ல கடந்த 2021 பதிவான வாக்குகளை விட கம்மியா தான் ஓட்டு இங்க போலா இருக்குன்றாங்க. அப்ப இது என்ன கணக்கு? இது சதவீதம் உயர்ந்திருக்கு, ஓட்டு போட்டவங்க பதிவு குறைஞ்சிருக்கு. அதான் நந்தகுமார் என்ன சொல்றாரு, நீங்க இந்த இது ஒரு 73 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டு இந்த வாக்குப்பதிவு நடந்தது. அதனால அதே அவர் சொன்ன இல்ல கொஞ்சம் கூடி இருக்குங்கிறாரு. அவர் சொன்னதுல எந்த மாற்றம் இல்ல சார். அதுதான் நானும் சொல்ல வர என்ன விஷயம்னா, நீங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு 90 லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டு அதுல மறுபடியும் ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணி பல்வேறு விஷயங்கள் போராடி வாக்குகளை பெற்றவர்கள் ஒரு 20 லட்சம் பேர் புதிய வாக்காளர்களாக ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னு ஒரு 18 லட்சம் பேர் உள்ள வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில நமக்கு ஒரு 60 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நேற்றைக்கு எனக்கு ஓட்டு போடவே முடியலன்னு நிறைய இப்ப சமூக வலைதளங்கள்ல கதறிக்கிட்டு இருக்காங்க பல பேர். சின்ன பசங்க எல்லாம் எங்களுக்கு ஓட்டு இல்ல, இருக்கு ஐடி கார்டு வச்சிருக்கோம் ஆனா ஓட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, எஸ்ஐஆர் என்ற படிவம் நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்களா அப்படின்னு ஃபாலோ பண்ண சொல்லும் போது அதை கிண்டல் அடித்து கேலி அடித்து ரீல்ஸ் போட்ட பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு கதறி கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு ஓட்டு போயில்ல, எங்க ஜனநாயக கடமை எங்களால் ஆற்றவே முடியல. அப்ப நீங்க அரசாங்கம் ஒரு விஷயத்த பண்ணுது, எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, எல்லா கட்சிகளும் எஸ்ஐஆரை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனால் கட்டாயம் தேர்தல் கமிஷனர் வழியே கிடையாது பண்ணித்தான் ஆகணும்னு பிறகு அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆரம்பத்துல இருந்து பிஎல்ஏக்களா பூத் லெவல் ஏஜென்ட்டுகளா வச்சுக்கிட்டு திமுக அதிமுக உட்பட பல கட்சிகள் கிராமங்கள் முழுக்க அதிமுக தான் முன்னணியில இருந்துச்சு. திமுக கூட கிராமங்கள்ல பெருசா பண்ணல. நகரங்கள் முழுக்க திமுகவுடைய பிஎல்ஏக்கள் தான் வேக வேகமா வேலை பார்த்தாங்க. உதாரணத்துக்கு நேற்றைக்கு நடந்த தேர்தல், அந்த தேர்தல் நாள்ல நீங்களும் பார்த்திருப்பீங்க, நம்ம நந்தகுமார் சகோதரரும் பார்த்திருப்பாரு, பல இடங்கள்ல நீங்க அந்த 100 மீட்டருக்கு முன்னாடியே எல்லா கட்சி ஆட்களும் உட்கார்ந்து இருப்பாங்க, பூத் ஸ்லிப் எழுதி கொடுக்கறதுக்காக உட்கார்ந்து இருப்பாங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா நீங்க திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி சுயேட்சைகள் கூட சேர் போட்டு ஒரு 10 பேரை உட்கார வச்சிருந்தாங்க. ஆனால் பூத் லெவலுக்கு நாங்க 3 லட்சம் பேரை நாங்க செலக்ட் பண்ணிட்டோம்னு சொல்லக்கூடிய தாவேகாவை சேர்ந்த விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் பல இடங்கள்ல குழந்தைகளை உட்கார வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவர் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ல போட்டிருக்காரு. அதுல கூட குட்டி நண்பா நண்பீஸ் உங்களுக்கு வாழ்த்துன்னு சொல்றாரு. அப்ப சிறார்களுடைய நெஞ்சில தப்பு சொல்ல முடியாது, வாழ்த்து சொல்லி இருக்காரு. என்ன சார்? இல்ல சார், நீங்க குழந்தைகள் என்பவர்களுக்கு எதுவுமே அது என்ன முட்டாயா சார்? அதிகாரம் சார். அது வாக்கு என்பது ஆட்சியை மாற்றக்கூடிய லெவல்ல இருக்கிறது. ஆபரகம் சார், சிறு வயதுல இருந்தே அரசியல் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க சார். இது என்ன தப்பா சார்? விஜய் மாமா சிறு வயதுல இருந்து குழந்தைகளுக்கு 100% தவறு சார். 100% தவறான முன்னெடுப்பை அவர் செய்திருக்கிறார். ஆனா அது குழந்தைகள்னால ஆணைய வேடிக்கை பாக்குது, தேர்தல் கமிஷன் வேடிக்கை பாக்குது. ஓகே, நாம சொன்னா ஏதோ நம்ம அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரியே தோணும். விடுங்க, 4ஆம் தேதி முடிவுகள் தெரிஞ்சிடும். இந்த நண்பா நண்பீஸ் எந்த லெவல்ல அவங்க ஓட்டு போட்டாங்க போடலையான்றது தெரிய வரும். வாக்கு சதவீதம் உயர்ந்ததாக காட்டப்படுவது அது நிச்சயமாக உண்மை அல்ல. உண்மை அல்ல. வாக்கு சதவீதம் உயர்ந்ததாக காட்டப்படுவது உண்மை அல்ல. அது வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் புதிய வாக்காளர் வரும்போது இன்க்ரீஸ் ஆகும். 2006ல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, டேட்டாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் குறைந்தபட்சம் 10 இருந்து 17 லட்சம் வாக்காளர்கள் உள்ள வருவாங்க புதியவர்கள். எஸ்ஐஆர் ரொம்ப வருஷமா பண்ணவே இல்லை. நீக்காததுனால்தான் 10 ஆண்டுகளுக்கு பிறகு எஸ்ஐஆர் கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்சம் வாக்காளர்கள் போயிட்டாங்க, வெளியில போயிட்டாங்க. அதுல இறந்து போயிட்டாங்க கொஞ்சம் தான். இன்னைக்கு இடமாற்றம் செய்தவர்கள் பல ஊர்கள்ல இருந்துட்டு மாறி வந்தவங்க, இவங்களுக்கு எல்லாம் ஓட்டுக்கு இல்ல. அதெல்லாம் வந்திருந்தா நார்மலா என்ன வாக்கு சதவீதம் வந்திருக்குமோ அதுதான் வந்திருக்கும்.
வரலாற்று சாதனை என்று பேசுவது வந்து அவங்கவங்க சந்தோஷத்துக்கு ஒன்னா பேசிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் வந்து நடப்பதற்கான வாய்ப்பு எதுவும் இல்ல. நிச்சயமாக இந்த 4ஆம் தேதி ஒரு 11 மணிக்குள்ளாக ஒட்டுமொத்த முடிவுகளையும் உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சிடும், உலகத்துக்கே தெரிஞ்சிடும். அதனால நம்ம இப்ப வந்து எதையுமே நமக்கு ஜோசியம் சொல்லி பழக்கம் இல்ல சார். சரி, ஜோசியம் சொல்றதும் இல்ல. அடிப்படையில நீங்க எந்த வாக்களிப்பதற்கு செல்வதற்கு அவங்க சொந்த ஊர்களுக்கு இதற்கு முன்பு இருந்ததை விட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமாக இருக்கட்டும், கோயம்பேடு பேருந்து நிலையமாக இருக்கட்டும், இங்க வந்து ரயில் நிலையங்களாக இருக்கட்டும், சொந்த ஊருக்கு வாக்களிக்க செல்வதற்கு கடந்த முறைகளை விட இந்த முறை வந்து அதிகமான ஒரு ஆர்வமாக சென்று வாக்களித்தார்கள் என்பது இந்த முதல் தலைமுறை வாக்காளர்களிடையே ஒரு ஈர்ப்பை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த தமிழக வெற்றி கழகம் ஒரு காரணமா இருந்ததுக்கு, ஒரு காரணியா இருந்திருக்குன்னு ஏத்துக்கிறீங்களா? அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, பொதுவா சொல்லப்பட காரணம் இப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க. அதுதான் சார். இப்போ நம்முடைய பார்வை தான், காமாலைக்காரனுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தெரியும். அது மாதிரி வந்து கூட்டம் வந்தாலே, பஸ்ல கூட்டம் வருது, ட்ரெயின்ல கூட்டம் வருதுன்னா உடனே அது வந்து விஜய்னால் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. ஏன் சார் இப்ப ஆட்சியாளர்கள்கிட்ட, இப்ப கடந்த ஆட்சியாளர்கள இளைஞர்கள் மத்தியில அல்ல பெண்கள் மத்தியில அவருக்கு இருக்கிற ஆர்வத்தினால நாம போன முறை வைரஸ்னால பல பேர் ஓட்டே போட வரல. கடந்த முறை வாக்கு சதவீதம் குறைஞ்சதுக்கு ஒரு ரீசன் தெரியுமா உங்களுக்கு? 2021 வைரஸ் காலகட்டம், 2ஆம் அலை இருந்தது. அந்த நேரத்தில் தான் தேர்தல் நடந்துச்சு. அது ஒரு ஃபேக்டரா காணப்பட்டுச்சு. இன்னைக்கு நாம ஓட்ட முதலே போட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஏன் அவங்க வந்திருக்க கூடாது? அந்த ஒரு கோணம் இருக்கு இல்லையா? எல்லா விதத்திலும் நம்ம பார்வை அப்படிதான் சார் இருக்கணும். நாம வந்து இன்னைக்கு தீர்மானிக்கிற இடத்துல வாக்காளர்கள் இருக்காங்க, அவங்க தெளிவாக இருக்காங்க.